ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ரஞ்சித். வெல்கம் டு ப்ரோ பவர் விளாக். இனி வந்து நம்ம எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, சேப்பாக்கத்தில் வந்து நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் அந்த வீடுலாம் கட்டி தருவாங்கள்ல, அது வந்து ஈவெண்ட் வந்து நாளைக்கு வந்து டெபுட்டி சிஎம் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அது வந்து நம்மகிட்ட வந்து லைட்டிங்லாம் கேட்டிருந்தாங்க. மொத்தம் வந்து 3 பில்டிங்கில் வந்து இந்த பில்டிங் ரொம்ப பெருசு. இந்த பில்டிங் மட்டுமே வந்து பார்க்க கம்மியாக தெரியும். அந்த வீடியோவில் காட்டுறேன். அது வந்து ரொம்ப பெருசு. இதில் வந்து நம்ம ஒரு 800 சென்டிகிட்ட போட்டுருவோம். இன்னும் வந்து ஒரு 2 பில்டிங் இருக்குது. அதில் ஒரு பில்டிங் வந்து சின்னது, இன்னொரு பில்டிங் வந்து கொஞ்சம் பெருசு. ஆனால் 3 பில்டிங் நம்ம போட்டுருவோம். நம்ம ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல மட்டும் செட்டு வந்து நாங்கள் அதிகமாக போட்டுருவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து டெபுட்டி சிஎம் வந்து பேசுகிறதா இருந்துச்சு. சரி, அவர் பேசுகிறாரு, சரி நம்ம லைட்டிங்லாம் கொஞ்சம் கிட்ட போட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட ப்ரோப்போ லைட்டை பற்றி கொஞ்சம் டிவியெல்லாம் கொஞ்சம் காட்டுவாங்கன்ட்டு நாங்கள் போட்டோம். கடைசியாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த கடவுளுக்கே வந்து பொருகலை, இந்த லைட்டை வந்து யாரும் பார்க்கக்கூடாதுன்ட்டு இங்கேருந்து தூக்கி அந்த லாஸ்ட்டில் போட்டாங்க. அங்கேயும் நம்ம லைட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து தெரியும், உங்களுக்கே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், ரொம்ப கிட்ட போட்டுருந்தோம். ஓகேங்களா, பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்குன்றதுக்காக. கடவுளுக்கே பொருளை போல் டெபுட்டி சிஎம் வந்து நம்ம லைட்டை பார்க்கக்கூடாதுன்ட்டு. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து காலைல ஈவெண்ட்டு. எப்படியும் லைட் ஆன் பண்ண மாட்டோம். சும்மா பார்க்குற மக்கள் வந்து ஒரு புது வீட்டுக்கு எப்படி நம்ம லைட் போடுறோம், அதுமாதிரி வந்து ஒரு புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போகிறாங்க, நம்ம லைட் போட்டுருவோம். இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து லைட்டிங்லாம் வேணும்னா நம்மளோட ப்ரோப்போ விளாக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரோப்போ ரஞ்சித் ஐடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி லைட்டிங் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டில் வந்து பண்ணி தருவோம். ஓகேங்களா, இந்தமாதிரி நம்ம பெரிய ஈவெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்தமாரி வந்து இன்னும் ரெகுலராக உங்களுக்கு வந்து வீடியோ வேணும், வீடியோ பார்க்கணுன்னா நம்மளோட ப்ரோப்போ விளாக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் வந்து பெஸ்ட்டான ரேட்டில் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் போய்ட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படிலாம் நம்ம லைட் போட்டிருக்கோம், எவ்வளோ லென்த்துக்கு போட்டிருக்கோம், எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாமா. வியூவிலேருந்து பார்க்கும் போது பயங்கரமாக இருக்குது. அப்படியே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் லைட்டு போட்ட மாதிரி இல்லை. ஏன்னா நாங்கள் அவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம லைட்டு போட்டிருக்கோம். பார்க்குறதுக்கு வேணால் இது சிம்பிளாக இருக்கலாம், அவ்வளோ ஆர்ட் ஒர்க்கு பசங்களால் ஒன்றுமே முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து லைட்டுக்கு போட்டிருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், நம்மளோட ப்ரோப்போ விளாக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கோம். ஓகே, வைத்தியாரன் மாரி ரோட்டில் சுற்றி கிடக்குறேன். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறது தெரியுமா? நான் பசங்க என்ன பண்ணிட்டானுங்க, ஃபஸ்ட்டே போயிட்டானுங்க வண்டியில். நான் வேற ஒரு ஆர்வ கோளாறுல நீங்கள் போங்கடா, நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன்டான்ட்டேன். பாருங்களேன், இந்த ரோட்டில் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து விளாக் பைத்தியம் வந்து முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுக்கிறது தான் விஷயம்னு பார்த்தா எடிட் பண்ணுறது அதோட பெரிய விஷயமா இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு பழகினாள். இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுவேன், ஒரு 30 செகண்ட் வீடியோ போட்டு சிம்பிளாக விட்டுருவேன். யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் பண்ணேன். நானும் பேசுகிறேன் 5 நிமிஷம் மேலே வரமாட்டுது. எப்படி தான் அந்த 28 நிமிஷம் 30 நிமிஷம்லாம் வீடியோ போகிறாங்கன்றதே எனக்கு புரியல. 5 நிமிஷத்துக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே எனக்கு காண்டாகுது. இதில் 30 நிமிஷம் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி ஐயோ அப்பா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா சாமி. 2வது பில்டிங் வந்து வந்தாச்சு, பின்னாடி தெரியுதுல. 2வது பில்டிங் வந்து லைட் போட்டுருவோம். இதான் வந்து நம்மளோட 3வது பில்டிங். 3 பில்டிங்கும் வந்து நம்ம லைட் போட்டு முடிச்சாச்சு. நான் வந்து காலைல 11 மணிக்கு வந்தோம். இப்போ நைட்டு வந்து ஒரு 2 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே நம்ம போட்டு முடிச்சாச்சு. காலைல ஷோ, ஓகேங்களா, ஒரு நாள் தான் நம்ம டைம் கொடுத்தாங்க. நம்ம எல்லாமே வந்து பக்காவாக போட்டு முடிச்சாச்சு. போய் நம்ம எங்கெங்கெல்லாம் போட்டிருக்குன்றதான் வந்து நான் ஒன்று காட்டுறேன். இந்த தெரியுது பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து செட்டு வந்து ட்ராப் பண்ணி வச்சு. அப்படியே உள்ளே போகலாமா? தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். அப்படியே உள்ளே போனால் சுற்றிங்கன்னா ஃபுல்லாக லைட்டு. இந்த சைடு ஏதாவது வந்து ஓப்பனிங் தெரியுது பார்த்தீங்களா, ஏதோ ஓப்பன் பண்ணுறாரு. மூணு பில்டிங் வந்து பக்காவாக போட்டு முடிச்சாச்சு. எனக்கு வந்து செம தூக்கம் வருது, என் கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்தமாரி வந்து லைட்டிங் வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளோட ப்ரோப்போ விளாக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா, சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகேங்களா, இந்தமாதிரி லைட்டிங் வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கட்டுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.